पंडरीनाथ नगराज की राधे कृष्णा स्वामी सद्गुरुनाथने நன்றி 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 நன்றி. தெரியல, பட் இருந்தாலும் சிலைக்குவோம். முடிஞ்ச வரைக்கும் பாடி உங்களை மகிழ்வுக்க முயற்சிக்கின்றேன். சரணாகதி தத்துவம் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று ஒருவரும் ஒரு தடவை சாயல பசங்களாம் பேசினா வீட்டுக்கு கூப்பிட்டு போடுங்க. என்ன அந்த பக்கம் சத்தம் ஒரே கச்சேரி கேட்க வந்தீங்களா இல்லை ஒரு கத்த வந்தீங்களா? இங்கே சரணம் அப்படின்ற ஒரு சரண விழி இருக்கு. ஒரு மாதாவும் பிதாவும் முன்னறி தெய்வம். மாதா பிதா தான் முதல் தெய்வமே. நம்மளை உருவாக்கி வளர்த்து காப்பாற்றி ஆளாக்கிய தெய்வங்கள், மாபெரும் தெய்வங்கள் மாதா பிதா. இன்றைய காலகட்டம் கலியுகம். இந்த கலியுகத்தில் என்ன ஆகி போச்சுன்னா, பையன் நிறைய நல்லா படிச்சுட்டு ஐடி கம்பெனியில் வேலை கிடைச்சி ஃபாரினுக்கு ஓடி போடுறான். ஓடி போயிட்டு என்ன சொல்கிறான், அந்த ருசி கண்டுட்டானா உடனே அப்பா அம்மாவுக்கு வயசும் வேறு ஆகிடும். பாவம், வயசான காலத்தில் அப்பா அம்மாவை காப்பாற்றுறான்னா அவன் குழந்தை கல்யாணம் வேறு பண்ணி கொடுத்துருவாங்க போராத குறைக்கு. இல்லை அங்கேயே லவ் பண்ணி ஒரு கல்யாணத்தையும் பண்ணி தொலைச்சிருவான். குழந்தை குட்டி ஆகிடும். அந்த ஃபாரின் அந்த கல்ச்சர் எல்லாம் பணம் டப்பு ருசி கண்டுடுவானா இந்தியாவுக்கு வரத்துக்கு மனசே வராது. அப்பா அம்மா கிட்ட சொல்லுவான், உங்களுக்காக வயசாகி போச்சு, உங்களை நான் இங்கே கூட்டின்னு வர முடியாது. ட்ரம்ப் வேறு எக்கச்சக்கமாக $1,00,000 சொல்லிட்டான் விசாக்கு. அதான் இம்பாசிபிள். நான் வந்து ஒரு அந்த முதியோர் இல்லம்லாம் இருக்குது, அங்கே சேர்த்து விட்டுறேன், நீங்கள் கவலையே பட வேணாம், எவ்வளோ லட்சம் கேட்டாலும் மாதம் மாதம் நான் அமைச்சிடறேன்னா. அதுக்காகடா டே உன்னை பெற்றாங்க அவங்க, அதுக்காக உன்னை பெற்றானுங்க. நீ கொடுப்ப லட்சமானு சொல்லிட்டு எதிர்பார்த்தா உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. கொஞ்சமான ஒரு மனசாட்சி வேணாமாடா உங்களுக்கெல்லாம்? சரி போகிற கொஞ்ச நாள் அங்கே ஒர்க் பண்ணி வந்துடணும், அதான நியாயம். 70 வயசு 75 வயசு 80 வயசு பெற்றோர்கள்லாம் தவிக்க விட்டு உனக்கு என்ன அங்கே ஜாலி? அப்பேற்பட்ட வேலை உனக்கு என்ன கேட்டா? அப்பா அம்மாவோட பெரிய தெய்வம் உனக்கு என்ன? இந்த காலம் அப்படி கெட்டு போச்சு. அப்படிதான். அதால் தான் இப்போ ட்ரம்ப் முடிவு பண்ணிட்டான், எல்லாம் அடிச்சு கடுத்து போ. இது மறைமாக இறைவன் பண்ணுற திருவிளையாடல். ட்ரம்ப் பண்ணல, அவன் மனசில் பூந்து இந்தியர்கள் தான் நிறைய வந்து H1B விசா வாங்கின்னு வரானுங்க. அப்பா அம்மாவெல்லாம் தவிக்க விட்டுட்டு நான் ஓல்டேஜ் ஹோமில் சேர்த்து விட்டிங்க வரானுங்க. இவங்களாம் அடிச்சு கொடுத்தாங்க தான் அப்பா அம்மா பேரண்ட்ஸை போய் காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு இறைவன் பண்ணுற சூழ்ச்சி இது, அவன் செய்யும் நாடகம். அதனால் நம்மளாம் யாரும் ட்ரம்ப் மேலே கோவப்பட வேணாம். நம்ம பெற்றோர்களை வயதான பெற்றோர்களை காப்பதற்காகவே இந்த ஒரு விளையாடலை இறைவன் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி ஐயப்பன் பாடலுக்கு செல்கின்றோம். சுவாமி சரணம். கரெக்டாக பேசிட்டுனா சாமி? சதீஷ் சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னைக்கு அவர் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சார். சாமி
ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருக்கு, அதெல்லாம் சொல்லுங்கன்னு தோணித்து சொன்னேன், அவ்வளோதான். சுவாமி சரணம். ஆஞ்சநேயமதிபாலலானனம் காஞ்சனாத்ரிக்கமணீய விக்கிரகம். இதுதான் ஹனுமன் ஜெயந்தி. பாரிஜாததருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோசனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் மனோஜவம் மாருதுல்ய வேகம் ஜிஜேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயோத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஏன் அவ்வளோ க்ளோஸாக நிற்கிறீங்க? ஹரி ஓம்.